السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، قال الله عز وجل في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا. صدق الله العلي العظيم. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: يا أنس، وقر الكبير وارحم الصغير توافقني غدا في الجنة. صدق نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. اللهم ألهمني رشدي وأعيذني من شر نفسي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவரது அன்பும் அருளும் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தாரின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் வாழ்வின் லட்சியமாக கொண்டு வாழ்ந்து மறைந்த தோழர்களின் மீதும் அனைவர்களின் சுன்னத்தான வாழ்க்கை வழிமுறைகளை உலகில் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்து இருக்கிறார்கள் மீதும் குறிப்பாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சிறப்புகளையும் மகத்துவங்களையும் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்காக வேண்டி பேசக்கூடிய கேட்கக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலாவுடைய வற்றா கருணை என்றென்றும் வந்து சேரட்டுமாக என்று பிரார்த்தித்து, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நாம் முன்னால் செய்த அனைத்து குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து நாம் வாழும் காலங்களிலே ஆரோக்கியத்தை வழங்கி ரப்புடைய கட்டளையை பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் வழங்குவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, முதியவர்களை காத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே நாம் பரிதாபப்படக்கூடிய, நாம் இரக்கம் காட்டக்கூடிய, நாம் உபகாரம் செய்யக்கூடிய சில நபர்களை மார்க்கம் வலியுறுத்துகின்றது. இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திற்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் உண்டு. அல் இஸ்லாமோ சக்கீனா, இது அமைதி மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதுலுத்தீன், ஏன்னா இந்த மார்க்கம் நீதி செலுத்தும் மார்க்கம் என்பதாக சொல்வது போன்று இந்த மார்க்கம் உபகாரம் செய்யக்கூடிய மார்க்கம் என்ற பெயரையும் பெற்றிருக்கின்றது. அந்த அடிப்படையில் யாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும், யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யார் பரிதாபமாக இருக்கின்றார்களோ கைவிடப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களை கவனிக்க வேண்டும் என்ற
அந்த ஒரு செய்தியை மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே வயோதிகத்தின் காரணமாக எதையும் செய்ய இயலாத முதியவர்களாக இருக்கக்கூடிய அந்த முதியவர்கள், முதுமையிலே இருக்கக்கூடிய வயதானவர்கள், கணவனாலோ அல்லது மனைவியாலோ கைவிடப்பட்டு தனிமையிலே தங்களுடைய அடுத்த வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கும் என்ற அந்த எதிர்பார்ப்பிலே ஏக்கத்தோடு கழிக்கக்கூடிய தனிமையிலே வாழக்கூடியவர்கள், அதே போன்று தனக்கு போதிய வசதி இல்லாத சூழ்நிலையிலே யாரிடமும் கையேந்தினால் எந்த ஒரு அவச்சொல்லும் வந்துவிடுமோ என்ற ஒரு அச்சத்தோடு, அச்ச உணர்வோடு, வெக்க உணர்வோடு யாசகம் கேட்காமல் வறுமையிலே வாழக்கூடியவர்கள். ஆக முதுமையிலும் தனிமையிலும் வறுமையிலும் வாழக்கூடிய இந்த மக்கள், இவர்கள் நாம் இரக்கம் காட்டக்கூடிய மக்களாக, இவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்களாக மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அந்த அடிப்படையிலே ஆரம்பமாக குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோருக்கு நன்முறையிலே உபகாரம் செய்யுங்கள். ஒபிதில் குர்பா, உங்களுடைய சொந்த பந்தங்கள் உறவுகளுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். வல் யதாமா, ஆதரவற்று இருக்கக்கூடிய யத்தீம்களுக்கு உதவி செய்யுங்கள். வல் மசாக்கீன், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்பதாக மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அந்த அடிப்படையில் சரியானவர்களே, ஆரம்பமாக முதுமை உடையவர்கள், வயதிலே மூத்தவர்கள், பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதன் மூலமாக என்னென்ன நற்பாக்கியங்கள் இருக்கும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அந்த அடிப்படையிலே ஆரம்பமாக மார்க்கம் சொல்லக்கூடிய முதல் விஷயம் வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். பெற்ற தாய் தந்தைக்கு உதவி உபகாரம் செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகின்றது. அல்லாஹ் சூரா பனி இஸ்ராயீலிலே சொல்லுவான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா, முதல் விஷயமாக அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்று சொன்ன அல்லாஹ் அடுத்தபடியாக வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நன்முறையிலே நடந்து கொள்ளுங்கள், உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வரிகளிலே அவர்களுக்கு பணிவடை செய்வது, அவர்களுக்கு உதவி ஒத்தாசையாக இருப்பது, அவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுப்பது என்ற அந்த வரிசையெல்லாம் கோடிட்டு காட்டும் பொழுது குர்ஆனுடைய வார்த்தை, அல்லாஹுடைய வார்த்தை உஃப், சி என்று கூட சொல்லாதீங்க, அடுக்கல்லி முகம் சுளிக்காதீங்க என்ற ஒரு வார்த்தையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். தாய் தந்தைக்கு உண்டான கண்ணியம், மரியாதை மார்க்க மதத்தை முதல் இடத்துல மூத்தவர்களாக, பெரியவர்களாக யாருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற அந்த இடத்திலே தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதைத்தான் மார்க்கம் வலியுறுத்துகின்றது. சங்கையானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாற்றிலே நாயகம் தன்னுடைய தாயுடைய கபரை சந்திக்கும் பொழுது, ரொம்ப சின்ன வயசில் தாயார் மூத்தா போயிட்டாங்க. அந்த தாயுடைய கபரை சந்திக்கும் பொழுது தன்னுடைய தாய்க்காக வேண்டி அவர்கள் அழுது அந்த அழுகையை பார்த்த நபி தோழர்களும் அழுதார்களாம். தன்னுடைய தாயுடைய கபரை பார்த்து அழுதாங்களாம். குர்ஆனுடைய வார்த்தை, நான் மேல் சொன்ன தாய் தந்தைக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வரியிலே வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்ற பிரார்த்தனையை மார்க்கம் கற்றுத் தருகின்றது. அல்லாஹ்வே, நான் சிறுபிராயத்தில் பலகீனமாக இருக்கும் பொழுது இன்றைய தாய் தந்தையருக்கு எப்படி கண்ணும் கருத்துமாக பார்த்தார்களோ, என்னை பராமரித்து வளர்த்தார்களோ, அதுபோன்று வயோதிகம் என்பதும் கிட்டத்தட்ட குழந்தை பருவத்தை போன்று ஒரு மனிதனுடைய துணையை எதிர்பார்க்கக்கூடிய இந்த பருவத்திலே யா அல்லாஹ் அவர்கள் மீதும் நீ கருணை புரிவாயாக என்ற ஒரு பிரார்த்தனையை மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. இதனுடைய விரிவுரையாளர் சொல்லுகின்றார்கள்,
யார் இந்த பிரார்த்தனையை தன்னுடைய தாய் தந்தைக்காக செய்வார்களோ அந்த தாய் தந்தை நல்லவர்கள், அந்த பிள்ளைகளும் நல்லவங்க தான். ஏன்? தாய் தந்தை அவர் நல்ல முறையில் வளர்க்கும் பொழுதுதான் இந்த பிள்ளைகள் தாய் தந்தை நினைச்சு இந்த பிரார்த்தனை செய்வாங்க. இந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தாய் தந்தை இவர்கள் உருவாக்கியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா, இறந்த பின்னாடியும் தொடராக வரக்கூடிய தர்மங்கள் ஒரு தர்மம் என்னவென்றால் வலதுன் சாலிஹன் எதுலஹு, தனக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான நல்ல குழந்தையை விட்டு செல்லுதல் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ இந்த பிள்ளை தன்னுடைய தாய் தந்தைக்காக துஆ செய்யும் என்றால் பிள்ளை நல்லவர்கள், இந்த பிள்ளையை உருவாக்கிய இந்த பெற்றோர்களும் நல்லவர்கள். எனவே அந்த தாய்க்குண்டான கண்ணியத்தை மரியாதையை கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் தன்னுடைய தாயுடைய மன்னரையை பார்த்து ஜியார் செய்யும்போது அழுதாங்க. மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சபையிலே ஒரு வயதான அம்மா வர்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அவர்களுக்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் எழுந்து தன்னுடைய மேடையில் இருந்த அந்த ஆடையை விரித்து அந்த அம்மா உட்கார வச்சாங்க. கேட்டாங்க யார் என்பதை கேட்ட நேரத்தில் சொன்னார்கள், இவர்கள்தான் அன்னை ஹலீமா ரலியல்லாஹு அன்ஹா, எனக்கு பால் கொடுத்த தாய். ரசூலுல்லாஹ் பெற்றெடுத்த தாயை தன்னுடைய வாழ்க்கையில் முழுசாக ரசூலுல்லாஹ் கூட இருந்து அனுபவிக்க முடியல. சின்ன வயசில் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது அந்த அம்மா வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுத்து அந்த தாயார் அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அந்த அம்மாவுக்காக என்ன பண்ணாங்க, தன்னுடைய மேலையில் இருந்த அந்த ஆடையை விரித்து அந்த அம்மா உட்கார வச்சாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, மரியாதை இருக்குது. சபையில் நாயத்துலாம் மரியாதை இருக்குது. ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் தராங்கன்னா பால் கொடுத்து தாயாருக்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, கண்ணிய மரியாதை கொடுத்தாங்க. சங்கையானவர்களே, அந்த அடிப்படையில் தாய் தந்தைக்கு உண்டான மரியாதையை நம்ம முறையாக செலுத்தணும். ஏன்னா அது கேள்விக்குரிய ஆக்கப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு நபி தோழர் கேட்பாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் நெருங்கி உறவாடுவதற்கு எனக்கு தகுதியானவங்க யார் என்பதை கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உன்னுடைய தாய்மாங்க. திருப்பி இந்த நபி தோழர் கேட்பார், அல்லாஹ்வின் தூதரே, அடுத்து யாரு? உன்னுடைய தாய். மூன்றாவது முறையாக கேட்டப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, தாய் என்பதா சொன்னாங்க. நாலாவது தடவை தந்தையை சொன்னாங்க. வேறு மற்றொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி ஹதீஸில் வரும்பொழுது, ஒரு யுத்தத்துக்காக வேண்டி ஒரு நபி தோழர், நான் தயாராக இருக்கிறேன், நான் உங்களோட வர்றேன் சொல்லும் பொழுது, உன்னுடன் யார் இருக்கிறான்னு இருக்கும்போது எனக்கு வயது முதிர்ந்த தாய் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நான் பணிவிட செய்யணும், இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறேன், அல்லாஹ்வின் தூதரே அவங்களோட யுத்தத்துக்கு வர்றேன்னு சொல்லப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யுத்தத்தை விட உன்னுடைய தாயாருக்கு நீ பணிவிடை செய்வதுதான் சிறந்ததுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னா என்ன பண்ணாங்க, அந்த நபருக்கு அறிவுரை சொன்னார்கள். ஆக தாய்க்குன்னா கண்ணியம். தந்தை குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தந்தை சுவனத்தின் ஒரு வாசல், அவருக்கு பணிவிடை செய்து நல்லறங்கள் செய்து நீ அந்த சுவனத்தின் வாசலை பாதுகாத்துக்கொள், அல்லது அந்த தந்தைக்கு மாறு செய்து அந்த சுவனத்துடைய வாசல் நீ வீணாக்கின்னு சொன்னாங்க. கட்டுப்பட்டு மனம் குளிர நடக்கும் பொழுது, அவளுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கும் பொழுது, அவளுக்குண்டான எல்லா உதவி உபகாரங்களை செய்யும் பொழுது சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. மாறு செய்யும் பொழுது அதை நீங்கள் அந்த சொர்க்கத்துடைய வாசலை நீங்களே அடைச்சிக்கிறீங்க என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சுருக்கமாக தாய் தந்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, தாய் தந்தையின் பொருத்தம் அல்லாஹ்வின் பொருத்தம், தாய் தந்தையின் கோபம் அல்லாஹ்வின் கோபம். ரிதர் ரப்பி ஃபி ரிதல் வாலிதி வ சக்து ரப்பி ஃபி சக்தில் வாலிதி, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. அவர்களின் பொருத்தம் தான் அல்லாஹ்வுடைய திருப்தி, அவர்களின் கோபம் தான் அல்லாஹ்வின் கோபம். நீ கட்டுப்படக்கூடிய தன்மைங்கிறது, மூத்தவர்களை பெரியவர்களை ரசூலுல்லாஹ் மதிச்சாங்க, காத்தாங்கன்னு சொல்லி தலைப்பு. அதில் முதன்மையானவர்கள் நம்மை பெற்றெடுத்து தாய் தந்தை இருக்கும் பொழுது, ஹயாத்தாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு பணிவிட செய்யணும், துவா வாங்கணும். இறந்து விட்டால் அதுக்காக துவா செய்யணும். சங்கையானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நபித்தர் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இன்னைக்கு நம்ம தாய் தந்தையை உதாசீனப்படுத்துவது போன்று, தூரமாக வச்சு பார்க்குற மாதிரி, மதிக்காமல் புறம் தள்ளுவது போன்று இன்னைக்கு அவங்க கேட்டாங்க.
அன்னை இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது போன்ற ஒரு வார்த்தையை கேள்வியாக ஒரு நபித்தோழர் கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதரே, இன்னலி ஜௌஜத்தன் வாலிதன், எனக்கும் மனைவி மக்கள் இருக்கின்றார்கள், என்னுடைய தந்தை என்னிடம் காசு கேட்கிறாரு, வயோதிகம் அடைஞ்ச என்னோட தந்தை என்கிட்ட காசு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு நபித்தோழர் கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஓ மாலுக்கு அபீக்க. அந்த நபித்தோழர் சொன்னாங்க, நீயும் உன்னுடைய பொருளாதாரமும் உன்னுடைய காசு பணமும் உன் தந்தைக்கு தான் சொந்தம். நாங்கள் ரசூலுல்லாஹ் இவர் சொன்ன எனக்கு குடும்பம் இருக்குது, என் தந்தைக்கு நான் காசு கொடுக்குற மாதிரி கேட்டப்ப இல்லை, உன்னுடைய காசு பணமும் நீயும் உன்னுடைய தந்தைக்கு தான் சொந்தம் என்பதாக வந்த நபித்தோழரிடத்தில் ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி பதில் சொன்னாங்க. அதே நேரத்தில் பெற்றோர் குறித்து பெற்றோர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குலு மின் கஸ்பி அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய சம்பாத்தியத்திலிருந்து நீங்கள் சாப்பிடுங்க. ஏனென்றால் அவளுடைய சம்பாத்தியம் இல்லை, அந்த பிள்ளைகளே உங்களுடைய சம்பாத்தியம் தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பிள்ளைய சம்பாத்தியம் சொல்லி நீங்க நினைக்காதீங்க, பிள்ளைகளே உங்களுடைய சம்பாத்தியம் தான். அதனால என்ன பண்ணுங்க, அவருடைய பொருளாதாரத்தில் நீங்கள் உரிமையோடு சாப்பிடுவதற்கு அனுபவிப்பதற்கு எல்லாத்தையும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுமதி அளித்தார்கள். சரியாக இந்த இடத்துல முதலிலே மூத்தவர்களாக, முக்கியமானவர்களாக, பெரியவர்களாக பெற்றோர்கள் தான் கண்ணியம் செய்யப்பட தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல வந்து ஒரு வியாபாரம் செய்கிறாங்க, சந்தைக்கு போய் வியாபாரத்துக்கு முதல்ல போகிறாங்க. அவர்களும் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சந்தைக்கு போய் வியாபாரம் செய்கிறாங்க. நல்ல வியாபாரம் செஞ்சு நல்ல பொருளாதாரத்தோடு வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ் அந்த ஆரம்ப வயதில் அப்பாஸ் இல்லாட்டு சொன்னாங்க, நம்ம சம்பாதிச்சிருக்கோம், வரவுல எல்லாம் வருமானத்தெல்லாம் கொடுத்துருக்கான், அந்த சிந்தனையை பாருங்க. அவங்க சொன்னாங்க, இந்த முதல் பொருளாதாரத்தில் இதை வந்து நம்முடைய உறவுகளுக்காக நம்ம செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி அப்பாஸ் இல்லாட்டு சொல்லி என்ன பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம கொடுப்போம் சொல்லி தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவங்கள்ட்ட வர்றாங்க. தன்னுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, நாங்கள் இன்னைக்கு வியாபாரம் செஞ்சோம், நல்ல பொருளாதாரம் நல்ல லாபங்களும் வந்துச்சு, அதனால உங்களுடைய பிள்ளைகளுக்கு உண்டான செலவீனங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் நிறைய செலவு செய்ய கஷ்டப்படுறீங்க, உங்களுடைய இந்த செலவீனங்களில் உழைப்புல இருந்து நீங்கள் கொஞ்சம் ஓய்வு பெற்றுக் கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பு வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் என்பதாக சொல்லும் பொழுது அபூ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், தாராளமாக செய்யுங்க, நாங்கள் இதோ என்னுடைய பிள்ளைகள் தாராளமாக நீங்கள் செலவு செய்யுங்கன்னு சொல்லப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அபூ தாலிபுடைய பிள்ளையாகிய ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களை தன்னுடைய பொறுப்பில் எடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி இப்னு அபீ தாலிப், அலி ரலியல்லாஹு சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவங்களுடைய தலையில் கரத்தை தன்னுடைய கையை வச்சு, இவரை நான் பொறுப்பில் எடுத்துக்கிறேன், இவருக்கு உண்டான எல்லாத்தையும் நான் பார்த்துக்க என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உண்டான பொருளாதார வசதி வாய்ப்பு செலவீனங்களை பொறுப்பாக ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தால் செய்தியை பார்க்கின்றோம். குடும்பத்துக்காக கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் கடமை என்பது பிள்ளைகள் மீது உண்டு. அதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் சொல்லக்கூடிய செய்தி, பலகீனத்தின் காரணமாக செலவு செய்ய வசதி இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த உறவுகளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற அந்த நிகழ்வையும் சொல்லி காட்டுறாங்க. சரியானவர்களே, இரண்டாவதாக மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த வரிசைகளில் உறவுகளுக்காக வேண்டி, ஆதரவற்ற எத்தீமலுக்காக வேண்டி, மிஸ்கீன் என்று சொல்லக்கூடிய ஏழைகளுக்கு என்பதாக மார்க்கம் சொல்லுது. அல்லாஹ் தஆலா பருவங்கள், மனிதனுடைய இந்த பருவங்கள் குறித்து குர்ஆனில் சொல்லும் பொழுது, மனிதனுடைய இந்த படைப்புகளில் ஆரம்பமான படைப்பாக அல்லாஹுல்லதி ஹலகக்கும் மின் துஅஃபின், ஆரம்பமாக ஒரு குழந்தையை எல்லாம் உருவாக்கும் பொழுது பலகீனமான நிலையிலே எல்லாம் உருவாக்குகின்றான். குழந்தைக்கு தன்னுடைய சுய தேவை வேலை எதுவும் செய்ய முடியாது. அடுத்து அந்த பலகீனத்துக்கு பின்னாடி கொஞ்சம் வலு அல்லாஹ் தர்றான். அந்த வலுவுக்கு பின்னாடி இன்னும் சம்பாதிக்கக்கூடிய திறன் செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஆற்றல் படக்கூடிய ஒரு வலுவை அல்லாஹ் தருகின்றான். இறுதியாக அல்லாஹ் தஆலா அந்த எல்லா வலுவுக்கும் சக்திக்கு பின்னாடி மீண்டும் குழந்தைக்குண்டான அந்த பலகீனத்தை முதுமையின் காரணம் அல்லாஹ் வழங்குகின்றான் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை.
அந்த முதுமையில் உள்ளவர்களை நாம் கண்காணிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி உபகாரங்களை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் என்னென்ன நல்லவங்களை சொல்கிறாங்க, என்ன நல்ல செயலை செய்கிறாங்க, பரிவு காட்டுறதில்ல, இரக்கம் காட்டுறதில்ல. மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த செய்தி அல்ல. சாதாரண கால்நடைகளுக்கு விஷயத்தில் கூட மார்க்கம் பரிவு காட்ட சொல்லுது, இரக்கம் காட்ட சொல்லுது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஒரு பெண்மணி பூனையை கட்டி போட்டு அதுக்கு உணவு கொடுக்காம சாகடிச்ச பெண்ணு நரகத்துக்கு போயிடுவாங்க. ஒரு பெண்மணி தவறான நடத்தை உள்ள பெண் அந்த ஜீவராசி நாய்க்கு, தாகித்த நாய்க்கு தண்ணீர் போட்டியதன் காரணமாக சோனம் செல்வாள் என்ற அந்த செய்தியை நாம் பார்த்திருக்கிறோம். சாதாரண ஜீவராசிகளுக்கு மத்தியிலே கருணையோடு அன்போடு நடக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் உயிரற்றும் உயிர் இருந்தும் கூட அவர்களை பராமரிக்கப்படாமல் எத்தீம்களாக ஆதரவற்றவர்களாக வாழக்கூடிய அந்த முதியவர்கள் விஷயத்தில் நாம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை சங்கையால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக இக்ரா என்று சொல்லக்கூடிய, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தை எல்லாம் இறக்கி தொடர்ச்சியாக ஒரு 5 வசனத்தை எல்லாம் இறக்கிடுவோம். அதற்கு பின்னதாக நீண்ட காலம் ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வராது. சிலர் இப்படி சொன்னாங்க, முஹம்மதை அவருடைய இறைவன் கைவிட்டு விட்டான், இப்போ முஹம்மதுக்கும் அல்லாஹ்வுக்கும் நான் தொடர்பு முறிந்துருச்சு, அறுபட்டு போயிடுச்சு என்பதாக சொன்ன நேரத்தில் கொஞ்ச நாளாக வஹியும் வரல. அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இறை வசனங்களை இறக்குறான். வல்லுஹா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தில் தொடர்ச்சி எல்லாம் பேசும்போது மா வத்தஅக ரப்புக வமா கலா, நபியே நாம் உம்மை விட்டுவிடவும் இல்லை, உன்னை பாராமுகமாக விட்டுவிடவில்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தாலும் இந்த வசனத்தை இறக்கி நபிக்கு செய்த அந்த உபகாரங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். அலம் யஜ்திக யதீமன் ஃபஆவா, நபியே நீங்கள் யதீமாக இருந்தீங்க, யதீமாக ஆதரவற்றவராக நீங்கள் இருந்தீங்க. ஃபஆவா, நான் உங்களுக்கு ஒதுங்கும் இடத்தை தரவில்லையா? வவஜதக வால்லன் ஃபஹதா, தேவை உடையவராக நீங்கள் இருந்தீர்கள், காசு பணம் பொருளாதாரம் தேவையுடையவராக நீங்கள் இருந்தீங்க. நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுத்து தன்னிறைவை கொடுத்தேன். அதே போன்று மார்க்கத்துடைய சரியான பாதை அறியாதவர்களாக நீங்கள் இருந்தீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், நேரிய இந்த வழியை கொடுத்தேன் என்பதாக, நேரிய வழியை மார்க்கத்தை காட்டினேன் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லக்கூடிய விஷயம் 3 நியமத்தெல்லாம் சொல்கிறான். எத்தீமாக இருந்தீங்க, நான் ஆதரித்தேன். நீங்கள் ஏழையாக இருந்தீங்க, வழி தவறி மார்க்கம் தெரியாமல் இருந்தீங்க, நான் நேர் வழியை கொடுத்தேன். அதே போன்று நீங்கள் என்ன பண்ணீங்க, வறியவர்களாக இருந்தீர்கள், உங்களுக்கு நிறைவான வாழ்வை நான் வழங்கினேன் என்பதை சொல்லிவிட்டு ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், அல்லாஹ்வின் தூதரே ஆதரவற்ற யதீம்கள் உங்களிடம் வந்தால் அவர்களை விரட்டி விடாதீர்கள், ஏழ்மையானவர்கள் யாசம் கேட்டு வந்தால் அவங்களை கைவிட்டுறாங்கன்னு சொல்கிறான். இந்த அடிப்படையில் சரியான இந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஆறுதலாக வஹி துண்டித்து விட்டது. அல்லாஹ்வுக்கும் முஹம்மதுக்கும் உண்டான தொடர்பு அருந்து போச்சு சொன்ன நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஆறுதலாக சொன்ன அந்த வார்த்தை இருக்கின்றதே, ரசூலுக்கு மட்டுமல்ல இந்த உலகத்திலே வறியவர்களாக கஷ்டப்படக்கூடிய முதியவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு என்ன பண்ணணும், நம்மளால் இருந்த அந்த உதவி உபகாரங்களை செய்ய வேண்டும். சங்கைக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க, இன்னைக்கு மனிதாபிமானம் என்று சொல்லக்கூடிய அந்த குணங்கள் முழுமையாக அறுபட்டு போய் மனிதாபிமானம் முழுமையாக இறந்து விட்ட அந்த சூழ்நிலையில் ரசூலுடைய அந்த வழிகாட்டுதல் இந்த உம்மத்துக்கு தேவை. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இன்னமா புஐசு லிபு தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் அனுப்பப்பட்டதிலும் சங்கையான குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டி நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. பெரியவர்களுக்குண்டான கண்ணியம் குறித்து பார்க்கும் சொல்லும் பொழுது ஹாக்கிம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அல் பரக்கத்து மஅ அகாபிரிக்கும், ஒரு மனிதனுடைய பரக்கத்து என்பது வாழ்க்கையில் செழுமை என்பது எல்லாம் என்ன சொல்கிறோம், கஷ்டமாக இருக்குது, என்ன வேலை பார்த்தாலும் சரி போதுமான அளவு பொருளாதாரம் இல்லை, சிரமங்கள் இருக்கின்ற அந்த ஒரு நிறைவு இல்லாத அந்த வார்த்தை வரத்தான் செய்யுது. இங்கே மார்க்கம் சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை
உங்களுக்கு பரக்கத்து வேணும் என்றால், உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்து வேணும் என்றால், உங்களோடு இருக்கக்கூடிய பெரியவர்களை, பெற்றோரிலிருந்து அடுத்து அதற்கடுத்தபடியாக உள்ள உறவுகளில் இருந்து யாரெல்லாம் பெரியவர்களாக, வயது முதிர்ந்தவர்களாக, ஆதரவற்றவர்களாக, கேட்பாரற்றவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, உதவி உபகாரம் செய்யுங்கள். அல் பரக்கத்தோ அகாபிரிகும், உங்களுடைய பெரியவருடனே உங்களுக்கு பரக்கத்து இருக்கு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்காங்க. சங்கையானவர்களே, பெரியவங்களை மதிக்கவில்லை என்றால் மதிச்சா என்ன கிடைக்கும், மதிக்கலாம் என்ன ஆகும் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் மூத்தவருக்கு, வயதிலே மூத்தவருக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் அவர் நயவஜகன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தபுரானில் வரக்கூடிய செய்தி, வயசில் மூத்தவங்களை மதிக்கவில்லைன்னா என்னது, அவர் நயவஞ்சன் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொன்னாங்க சலாசத்துன், 3 பேர் இருக்கின்றார்கள், லா யஸ்தகிஃபுன் பிஹக்கிஹிம் இல்லா முனாஃபிகுன். அந்த 3 பேர் யார் என்றால், 3 சாரார்களை யார் கண்ணியம் கொடுக்கவில்லையோ, அவளுக்குண்டான உரிமைகளை கொடுக்கவில்லையோ, அவளுக்குண்டான மரியாதையை கொடுக்கவில்லையோ, அவர் முனாஃபிக், நயவஞ்சகன் சொல்லி சொல்கிறாங்க. குர்ஆன் சொல்லுது, இந்த நயவஞ்சகன் குறித்து சொல்லும்பொழுது இரட்டை வேடம் போடக்கூடியவர். குர்ஆன் நயவஞ்சகன் குறித்து குர்ஆனில் தண்டனையில் சொல்லும் பொழுது, இறை நிராகரிப்பாருக்கு கொழுந்து விட்டெறியும் நரக நெருப்பு என்பதை மார்க்கம் சொல்லுது. அதே நேரத்தில் நயவஞ்சகர்களை குறித்து சொல்லும் பொழுது, இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், முனாஃபிக்கு உண்டான நரகம் எதுவென்றால் நரகத்தின் ஆக அடித்தட்டில் அவங்க இருப்பாங்க. உதாரணமாக நம்ம அந்த இட்லி விற்கிறோம் இல்லையா, ஒரு 3 தட்டு 4 தட்டு இருக்கும். தண்ணியிலேருந்து கொதிச்ச அந்த ஆவியாக வரும்போது மேலே ஓரளவு கொஞ்சம் இட்லி வெந்து போகும் இல்லையா, அடுத்தடுத்த தட்டு அடித்தட்டுங்கிற எப்படி இருக்கும், ஃபுல்லாக வந்துருக்கும் இல்லையா. அது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, நரகத்தின் அடித்தட்டில் நெருப்பு மேலே எரியும்போது கையை எப்படி சும்மா வச்சுக்கலாம், நெருப்பு கீழே கங்கில் போய் நம்ம கையை வைக்க முடியாது இல்லையா. அந்த நயவஞ்சருக்குள்ள தண்டனையை குறித்து சொல்லும்பொழுது முனாஃபிக்குகளுக்கு நரகத்தின் அடித்தட்டிலே வேதனை கொடுக்கப்படும் சொன்னாங்க. அந்த நயவஞ்சகன் யார் என்பதை சொல்ல அடையாளப்படுத்தும் பொழுது, யாருக்கு உரிய கண்ணியம் கொடுக்கவில்லையோ, மரியாதையை செலுத்தவில்லையோ அவர் முனாஃபிக் என்பதாக சொல்லிவிட்டு, யாருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை நாயகம் சொல்லும் பொழுது, து ஷைபா வயோதிகம் அடைந்த மூத்தவர்கள், வயோதிகர்கள், அவங்களுக்கு கூட கண்ணியத்தை கொடுக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா வயோதிகம் குழந்தை பருவமாக தான், ஆதரவற்றவங்க. நீங்கள் நம்ம குடும்பத்தில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அடுத்து மறுமணம் செய்ய முடியாமல், அவளுக்குண்டான தேவைகள் நிறைவேற்றப்பட முடியாமல், தன்னுடைய வயோதிகத்தில் அடுத்து தன்னுடைய மரண நாட்களை எண்ணக்கூடிய அது போன்ற பெண்கள், கணவன் இறந்தோ கணவன் கைவிடப்பட்டோ இருக்கக்கூடிய அந்த பெண்கள், இவர்கள் கவனிக்கப்பட வேண்டியவர்கள். அதே போன்று மனைவி இறந்த பின்னாடி இவர்களை விட பரிதாபமான பாவம் பார்க்கக்கூடிய நபர்கள் அந்த ஆண்கள். மனைவி இறந்துட்டாங்க, இனி அவருக்கு உண்டான அந்த கண்ணியத்தை செலுத்துறதுக்கு, அவருக்கு உண்டான பணிவிடை கண்ணியம் என்ன, தூக்கி என்ன கிரீடம் வைக்க போகிறோம், அவருக்கு உண்டான உணவு கொடுக்கறது, அவருக்கு உண்டான ஆடையை நல்லபடியாக கொடுக்கறது, இதுதான், வேற என்ன. அவர்கள் சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய அந்த மூத்தவர்கள் பெரியவர்கள். இதை தாண்டி வயோதிகர்களாக, உறவுகளை தாண்டி வயோதிகர்களாக கூடிய அந்த பெரியவங்க. இங்கே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, து ஷைபா, யார் வயதில் மூத்த பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கவில்லையோ அவருக்கு, ஒரு ஆலிம் மார்க்க அறிஞர்களுக்கு, அதே போன்று நீதி செலுத்தும் அரசர்களுக்கு, இவர்களுக்கும் யார் கண்ணியம் செலுத்தவில்லையோ, மரியாதை கொடுக்கவில்லையோ, இவர்கள் முனாஃபிக் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். அல்லாஹ் சொல்றான், ஒரு உதவிக்கு உபகாரத்துக்கு பகரம், ஒரு உபகாரத்துக்கு உண்டான கூலியாகினது இன்னொரு உபகாரம். அல்லாஹ் தஆலா ஒரு உதவிக்கு உண்டான கூலியாகிறது இன்னொரு உதவிக்கு அல்லாஹ் தஆலா. இந்த வார்த்தைக்கு விளக்கம் தரக்கூடிய விரிவுரையாளர் சொல்றாங்க, நாம் பெரியவர்களுக்கு உண்டான கண்ணியத்தை மரியாதையை கொடுப்போம் என்றால் அல்லாஹ் அதே வயோதிகம் வரைக்கும் நீண்ட ஆயுளை தருவோம். ஒரு செய்தி, பெரியவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுத்தோம்னா நீண்ட ஆயுளை நல்லா கொடுப்பான். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை தான், உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட ஆயுள் வேண்டுமா,
உங்களோடு இருக்கக்கூடிய பெற்றவர்கள் பெரியவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, பணிவிடை செய்யுங்க, மரியாதை கொடுங்க, பரிவு காட்டுங்க. அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்துருவான். இங்கே சொல்லக்கூடிய செய்தி, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கும் பொழுது நீண்ட ஆயுள் கிடைக்கின்றது. அதே போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெரியவர்களை கண்ணியப்படுத்துவோம், மரியாதை கொடுப்போம் என்றால், நாம் வயோதிகம் அடையும் பொழுது நம்மை கண்ணியப்படுத்தக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு சமூகத்தை எல்லாம் கொண்டு வந்துருவான். நம்ம கேவலப்படுத்தினா, உதாசீனப்படுத்தினா அல்லாஹ் நம்மளை கொண்டு போயிடுவான். குர்ஆனுடைய வார்த்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் யாராருக்கு என்னென்ன உதவிகள் செய்யணும், உபகாரம் செய்யணும், கடமை இருக்குன்னு நிறைய விஷயம் இருக்கு. குர்ஆனுடைய ஒரு அழகிய வார்த்தை, வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். நாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது யாராருக்கு என்னென்ன கடமையை செய்யணுமோ அதை சரியாக செய்வோம் என்றால் நம்முடைய காலத்தில் அல்லாஹ் அதை நம்மளுக்கு செய்ய வைப்பான். நாம் மாற்றி ஏதாவது செய்கிறோம், உதாசீனப்படுத்துகிறோம், விட்டுட்டோம்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த காலம் இப்படியே இருக்காது, காலம் இப்படியே இருக்காது, நான் திருப்பி இந்த காலத்தை மாற்றி கொண்டு வருவேன். நமக்கு ஒரு டைமிங் வரும், ஒரு காலம் வரும், அப்பொழுது நாம் நம்மை கேட்பாரற்றவராக, நமக்கு யாரும் உதவி செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்திடுவான். அதனால அந்த வார்த்தையை சொல்றாங்க, ஹல் ஜஸாஉல் இஹ்சானி லில் இஹ்சான். ஒரு உபகாரத்துக்கு உண்டான கூலியாகிறது இன்னொரு உபகாரம் தான். அப்போ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்தோம் சொன்னோம்னா நீண்ட ஆயுள் கிடைக்கின்றது. அதே மரியாதையும் அல்லாஹ் நம்ம கொடுக்க வைக்கிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மா அக்ரம ஷாபுன் ஷைഖன் லிசின்னிஹி. யார் தன்னுடைய வாலிபராக இருக்கும் பொழுது வயோதிகருக்கு கண்ணிய மரியாதை கொடுப்பாரோ, சங்கை செய்வாரோ, இல்லா கப்பல் அல்லாஹு மை யுக்ரிமுஹு ஐந்த சின்னிஹி. அந்த மரியாதை கொடுத்த, கண்ணியம் செலுத்த அந்த வாலிபரை அல்லாஹ் தஆலா அவர் வயோதிகம் இருக்கும் பொழுது கண்ணியம் செலுத்தக்கூடிய, சங்கை செய்யக்கூடிய ஒரு கூட்டத்தாரை உருவாக்குவான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. சங்கையானவர்களே, அந்த அடிப்படையில் பெற்றோர்களிலிருந்து பெரியவர்கள், வயதில் மூத்தவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும். சஹாபாக்களை ரசூல் அப்படியே செதுக்கி உருவாக்குறாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை அப்படிலாம் நம்ம உருவாக்க முடியலை. நாம் எதில் இருக்கிறோமோ அப்படி தான் நம்ம பிள்ளைய உருவாகும். நம்மளுடைய ஜெராக்ஸ் தான் பிள்ளைகள். நம்மளுடைய வாழ்க்கையில் வேறு மாதிரி போயிட்டு பிள்ளையை எப்படி விடணும் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணால் அது கனவாக தான் இருக்கும், உருவாக்க முடியாது. இங்கே அழகா ஒரு நபி தோழர் அனஸ் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டுகள் பணிவிடை செஞ்சாங்க. 10 ஆண்டுகள் பணிவிடை செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துஆவை பெற்றவங்க, நீண்ட ஆயுளை பெற்றவர்கள், தன்னுடைய வாழ்நாளில் நிறைய பேர பிள்ளைகளை பார்த்தவங்க. அந்த நபி தோழர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணிவிடை செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த அனஸ் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க அனஸ் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யா அனஸ் வக்கீரில் கபீர, வயதிலே மூத்த பெரியவருக்கு நீ கண்ணியம் கொடு, மரியாதை கொடு. ஒரு ஹமி சகீர, சிறியவர்களிடத்தில் அன்பு பாராட்டு, அன்போடு நடந்துக்கோ, எரிஞ்சு விழுகாத, கடிஞ்சு விழுகாத, கண்ணியமா அன்போடு நடந்துக்கோ. நடந்தா என்ன கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இங்க பாருங்க, தாய் தந்தைகளை தாண்டி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெரியவர்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும், சின்ன பிள்ளைகிட்ட அன்பா நடந்துக்கணும். அப்படி நடந்தா என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துவாஃபிகினி கதன் ஃபில் ஜன்னா, நாளை மறுமையிலே என்னோடு சுவனத்தில் கூடிய நல்ல பாக்கியம் கிடைக்குன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அந்த நசீப் நம்மளாம் தரணும். சொர்க்கத்துக்கு போகிறதே பெரிய விஷயம். சொர்க்கம்ங்கிறது மனுஷனுக்கு யாரும் நம்ம சொல்ல முடியாது, நான் சொர்க்கவாசி. ஒருத்தவரை பார்த்து இறந்த பின்னாடி இவர் சொர்க்கவாசி நம்ம சொல்ல முடியாது. இறந்து போன ஒருத்தரை பார்த்து இவர் கெட்டவர், இவர் நரவாசி நம்ம சொல்ல முடியாது. யாரையும் நம்ம சொல்ல முடியாது. யாருக்கு நாம் அங்கீகாரம் கொடுக்க முடியாது, சான்று கொடுக்க முடியாது. நான் சொர்க்கவாசி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்ற ஒரு அழகிய அமல், வணக்கங்களை தாண்டி, இபாதத்துகளை தாண்டி, நம்முடைய பழக்க வழக்கங்களிலே மூத்தவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, பலகீனமானவர்களுக்கு உண்டான அந்த கண்ணியத்தை கொடுப்பதும், பலகீனமான சிறியவர்கள் மீது அன்பு பாராட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்றால், சொர்க்கம் இல்லை, சய்யிதுல் அம்பியா என்று சொல்லக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்றால், சங்கையானவர்களே, பெரியவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை என்னங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு நபித்தோழர், சம்பரான் சொல்லக்கூடிய நபித்தோழர், அவருடைய வாழ்க்கையில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரசூலுல்லாஹி சபையில் இருக்கிறாங்க.
ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ்லாம் கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் அதிகமான ஹதீஸ்களை கேட்டிருக்கேன் ரசூலுல்லாஹ்ட்டது, அதிகமான ஹதீஸ்லாம் மனனம் செஞ்சுருக்கேன், ஆனால் நிறைய சொன்னதில்லைங்கிறாங்க. ஏனென்றால் என்னை விட மூத்தவர்கள் அந்த சபையில் இருப்பதன் காரணமாக நான் அதிகமான செய்தியில் சொன்னதில்லைங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் சஹாபாக்கெல்லாம் இருப்பாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மரம் இருக்குது, ஒரு மரம் உண்டு, அது முஸ்லீம்களுக்கு ஒப்பான மரம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தையும் முஸ்லீம்களை சார்ந்து சொன்னாங்க. இது யாருக்கு தெரியும் சொல்லி கேட்டப்ப நபி தோழர் அமைதியாக இருந்தாங்க. அந்த சபையில் முடிஞ்ச பின்னாடி ரசூலுல்லாஹ் அது பதிலும் சொன்ன பின்னாடி இப்னு உமர் ரலியல்லாஹு உமர்லாடைய மகன் சொல்லுவாங்க, உமர்லாட்ட எனக்கு அந்த மரம் தெரியும், அது பேரித்தம்பழம் மரம் தான், முஸ்லீம்களுக்கு ஒப்பான மரம், சரி தெரியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையிட்ட சொல்லும்போது, ஏப்பா நீ அங்கேயே சொல்லியிருக்கலாம்ல, ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே நீ சொல்லியிருக்கலாம்ல, ரசூலுல்லாஹ் துவா வாங்கியிருக்கலாமே, வாழ்த்து பெற்றிருப்பேன்னு சொன்னப்போ சொன்னாங்க, சின்ன பிள்ளையா இருந்த உமர்லாவுடைய மகன் சொன்னாங்க, அந்த இடத்துல மூத்தவங்களும் இருந்தாங்க, என்னோட பெரியவங்களும் இருந்தாங்க, பெரியவங்களை முந்திட்டு அந்த பதிலை சொல்கிறத பெரியவங்களுக்கு கண்ணிய குறைவு ஆகும் என்பதற்காக வேண்டி என்ன பண்ணேன், அந்த பதிலை நான் சொல்லவில்லை என்பதாக ஹஸரத் இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்ன அந்த செய்தியை நான் பார்க்கணும். எனவே சங்கையானவர்களே, பெரியவங்களுக்கு உண்டான மரியாதை கண்ணியம் கொடுப்பது. வயோதிகம் குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயோதிகம் ஏன் அவளை பார்க்கணும், ஏன் அவங்களுக்கு கண்ணியம் செலுத்தணும் என்பது சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வயோதிகம் இருக்கே அது வாழும்போதே அனுபவிக்கக்கூடிய ஒரு விதமான நரகம்னே சொல்லலாம். ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனையில் ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனைகள் ஒரு பிரார்த்தனை, அறுதலில் உமுர் அப்படின்னு சொல்லி, இதை விட்டு நான் பாதுகாவல் தருகின்றேன். என்ன பொருள், நான் வாழும் காலங்களிலே என்னுடைய சுய தேவைகளை, என்னுடைய வேலைகளை நானே பார்க்கணும். நான் பலகீனமாகி என்னுடைய தேவைகளை, சுய தேவைகளை, ஒருவருடைய உதவியை நாடக்கூடிய அந்த நிலைக்கு என்னை தள்ளிடாத. ஏன்னா முகம் சுடிச்சிருவாங்க இல்லையா, இன்னைக்கு பிள்ளைக, நம்ம பெரியவரை சொல்லியிருக்கோம், பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, பெற்றவங்களை வேகமாக உதாசீனப்படுத்திடுறாங்க. வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி தான் இந்த பெற்றவங்க கஷ்டப்படுறாங்க, ஆனால் அவங்கள தள்ளி புறம் தள்ளிடுறாங்க பிள்ளைங்க. இங்கே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பெற்றவங்கள இருந்து பெரியவங்கள இருந்து வயோதிகம் என்பது ஒரு நரகம் தான். அறுதலில் உமர், அதை விட்டு நான் பாதுகாவல் தருகின்றேன். நான் வாழும் காலத்தில் அடுத்தவங்களுடைய உதவியோடு என்னுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அந்த நிலை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல கேட்டிருக்காங்க. அப்படி அல்லாஹ் தஆலா ஒருத்தர் ஆயில நீட்டிட்டான் அப்படின்னா அந்த மனிதரோடு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்வோம் என்றால் அல்லாஹ் அவனுடைய அருளையும் அவனுடைய உபகாரங்களையும் பரக்கத்தையும் அல்லாஹ் தான் நம்மளுக்கு கொடுத்துருவோம். அதனால் அந்த வயோதிகம் பலகீனம். அதனால தான் அவங்கள்ட்ட என்ன பண்ணுங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த வயோதிகத்தில் அவங்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்குவோம்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதே போல் வயோதிகம் குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒருவருடைய நரைமுடி வந்துருச்சுன்னா, ஒரே ஒரு நரைமுடி வந்துருச்சுன்னா அல்லாஹ் இறக்கப்படுறானா. ரெண்டு விஷயம் இருக்கு, வயோதிகம் வந்த பின்னாடி, நரைமுடி வந்த பின்னாடி அது ஒரு மனிதனுடைய மௌத்துக்கான அறிகுறின்னு சொல்றாங்க. அது வந்த பின்னாடி ஒரு தவறு செய்வார் என்றால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், ஹதீஸ்ல வருது. ஏன்னா ஒவ்வொரு அறிகுறி எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறான், நோயை கொடுக்குறான். அந்த மாதிரி இது மரணத்துக்கான ஒவ்வொரு அறிகுறியில் நரைமுடியும் தான். நரைமுடி வந்த பின்னாடியும் ஒருவர் பெரியவரா வயோதிகத்தை அடைஞ்ச பின்னாடியும் பாவம் செய்வார் என்றால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவருடைய காரணங்களை எல்லாம் ஏற்க மாட்டான். நான் இதனால செஞ்சேன் அதனால் செஞ்சதெல்லாம் ஏற்க மாட்டான். அதே போல வயோதிகத்தின் அடையாளமாக நரைமுடி ஒருவருக்கு ஒரு முடி வரும் என்றால் அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா இறக்கப்படுறான். அவருடைய ஒரு நரைமுடிக்காண்டி ஒரு பாவத்தை மன்னிக்கிறான். அதனால் டை அடிக்கிறத மார்க்கம் சொல்லலை, சாயம் பூசிக்கலாங்கிற அடிப்படையில் மருதாணியில் மார்க்கம் அனுமதிக்குது, டை அடிக்கிறது மார்க்கம் அனுமதிக்கலை. ஒரு நரைமுடிக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பாவத்தை மன்னிக்கிறானா. அப்போ ஒரு மனிதருக்கு உண்டான ரோமங்களில் எத்தனை ரோமங்கள் அது நரைமுடி ஆகும்போது அல்லாஹ் தஆலா அதன் காரணமாக குற்றங்களை மன்னிக்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போல் அந்த நரைமுடி நாளை மறுமையிலே அவருக்கு ஒளியாக அமையும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அதே போல் பெரியவர்களுக்குண்டான கண்ணியம் மரியாதை கொடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு சபையில் யார் தொழுவு வைக்கிறது, ஒரு பிரயாணத்தில் யார் தொழுவு வைக்கிறது என்பதாக அந்த ஒரு சூழ்நிலை வந்தப்ப ரசூலுல்லாஹ் செய்தி சொல்கிறாங்க, யார் குர்ஆனுடைய அறிவை பெற்றிருக்கின்றாரோ அவர் தொழுவிக்கணும்னு சொன்னாங்க.
குர்ஆனுடைய சூறாக்கள் அதிகமாக ஒருத்தர் கற்றுருக்காரு, குர்ஆனுடைய ஞானம் இருக்குது, அது எல்லாருமே நிறைய பேர் இருக்கிறாங்க, சமமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து யார் தேர்வு செய்யறது? எல்லாருமே குர்ஆனுடைய நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு சபையில், எல்லாருமே நிறைவானவங்க தான், குர்ஆனுடைய கல்வி ஞானம் உள்ளவங்க தான், சமமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன செய்ய? அடுத்த ரசூலா சொன்னாங்க சுன்னா. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அதிகம் அறிந்தவர் அவர் தொலை வைக்கட்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அறிந்தவர்கள் சமமாக நிறைய பேர் இருக்கிறாங்க என்றால் ரசூலுல்லாஹ் மூணாவது சொல்கிறாங்க, ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட அந்த காலகட்டத்தில் ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட நபித்தோழர் வந்து அவர் முன்னாடி தொலை வைக்கணுங்கிறாங்க. இவர்களும் வந்து சமமாக இருக்க நிறையா இருக்கிறான்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் கடைசியாக சொல்கிறாங்க, இந்த எல்லா நபர்களிலுமே குர்ஆனை அறிந்தவராக இருக்கின்றார், ரசூலுடைய வாழ்க்கையை அறிந்தவராக இருக்கின்றார், முதன்மையானவராக வயதிலே எல்லாரை விட மூத்தவராக யார் இருப்பாரோ அவர் இமாமத் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க? மூத்தோருக்கு உண்டான முன்னுரிமையை வழங்குகின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் வளமை என்னவென்றால், செருப்பணியும் பொழுதும் தலைவாரும் பொழுதும் எல்லாமே வலது பக்கம் தான் ரசூலுல்லாஹ் செய்வாங்க. வலது காலில் தான் முதல் செருப்பணிவாங்க, வலது பக்கம் தான் செருப்பு என்ன சீவுறது, இப்படிலாம் நிறையா இருக்குது. ஒரு சபையில் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏதாவது பானங்கள் வரும், சபையில் எல்லாம் சஹாபாக்களும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க, ஏதாவது குடிபானமோ இல்லை வேறு ஏதாவது பழங்களோ ஏதாவது பாலோ ஏதாவது வரும். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் பால் வருது, ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு அதை பரக்கத்துக்காகவே சில தோழர் கொடுப்பாங்க, எல்லாத்தையுமே வலது பக்கம் தான் ஆரம்பிப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அருகாமையில் ரசூலுல்லாஹ் ஒட்டி ஒரு வயது சின்ன பிள்ளை, ஒரு சிறியவர் சின்ன சஹாபியத்தில் உட்காந்துருக்காரு. ரசூலுல்லாஹ்வுடைய இடது பக்கம் என்ன பண்ணுறாங்க? பெரிய ஒரு வயதில் மூத்தவர் உட்காந்துருக்காரு. இப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க? வலது பக்கம் தான் கொடுக்கணும். வலது பக்கத்தில் உள்ள அந்த சிறியவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் அனுமதி கொடுத்தா இந்த இடது பக்கம் உள்ள அந்த பெரியவர்கிட்ட அந்த பாலை கொடுக்குறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னப்ப அந்த சின்ன பிள்ளை சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களிடமிருந்து வரக்கூடிய அந்த பரக்கத்தை நான் யாருக்கு விட்டு தர மாட்டேன். இது வந்து புறக்கணிக்கிறது இல்லை, ரசூலுல்லாஹ் மீது உண்டான அன்பின் காரணமாக ரசூலுல்லாஹ் நடந்து பாலை வாங்கி அது பெரிய பரக்கத்து இல்லையா? ரசூலுல்லாஹ் குடிச்ச அந்த பாலை அவங்க எனக்கு தான் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. பெரியவங்களுக்கு ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் தர்றாங்க, சிறியவராக இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாரு? எனக்கு தான் வேணும் அந்த பரக்கத்துக்குறாங்க. சங்கையானவரில் ரசூலுல்லாஹ் பெரியவருக்குண்டான அந்த கண்ணியங்களை சொல்லும் பொழுது சலாத்துடைய அந்த சலாம் சொல்வதுடைய அந்த ஒழுக்கம் கொடுத்து சொல்லும் பொழுதுல யுசல்லிம் சகீரு அலல் கபீர், சின்ன பிள்ளைக தான் பெரியவங்க சலாம் சொல்லணும்னு சொன்னாங்க. இது ஒழுக்கம் சொல்கிறாங்க, சிறியவர்கள் பெரியவர்கள் சலாம் சொல்லணும், நடந்து போகிறவர் உட்கார்ந்து சலாம் சொல்லணும், இப்படி ஒவ்வொரு தரத்தில் சொல்லுவாங்க சொல்ல சலாத்தை. சிறியவர்கள் தான் பெரியவர்கள் மீது சலாம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவான இன்னொரு செய்தியும் உண்டு, சலாவை முந்தி கொண்டு சொல்லுங்க, சலாம் முந்தி கொண்டு சொல்லுங்க. அறிமுகத்துக்காக மட்டும் தனக்கு தெரிஞ்சவர்களுக்காக மட்டும் நம்ம சலாம் சொல்றது இது கியாமத்துடைய அறிகுறின்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தெரிந்தவர் தெரியாதவர் முஸ்லீம் என்று தெரிந்து விட்டாலே நீங்கள் சலாத்தை தாராளமாக பரப்படும் சொன்னாங்க. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் கண்ணியத்தை எப்படி தர்றாங்க? ஒரு ஹதீஸில் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபித்தோழர் வர்றாங்க, 3 நபித்தோழர்கள். அதில் அப்துல்லாஹ் இப்னு சஹல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், முஹையிஸா அப்படின்னு சொல்லக்கூடியவர், ஹுவைசியா அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர் வர்றாங்க. இந்த 3 பேர் ஏதோ ஒரு காரணமாக வர்றாங்க. வந்த நபித்தோழர்கள் இந்த அப்துல்லா இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட பேச முன் வர்றாங்க. ரசூலுல்லாஹ் அது விளங்காதனால என்னவோ தெரியல அவர்களை கொஞ்சம் அமைதிப்படுத்தி ரசூல் சொன்னாங்க, அப்துல்லா இப்னு சஹல்னு சொல்லக்கூடிய நபித்தோழர்கிட்ட பெரியவங்களுக்கு நீ முன்னுரிமை கொடுன்னு சொல்லி அவரை அமைதிப்படுத்தி வந்த அந்த 2 தோழர்கள் முஹையிஸா ஹுவைஸா என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர்கிட்ட ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க? பேச்சை கேட்டாங்க என்ற அந்த செய்தியும் ஹதீஸில் பார்க்குறோம். எனவே சங்கையானவர்களே, வயது முதிர்ந்தவர்கள் மூத்தவர்களுக்கு உண்டான கண்ணியங்களை மரியாதையை கொடுக்கணும். அதே போல் குடும்பங்களில் கணவனால் கைவிடப்பட்ட அல்லது கணவனால் இறந்து போன அந்த பெண்கள் இருப்பார்கள், அவருக்கு தான் மரியாதையை கொடுக்கணும். வரலாற்றுடைய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வரலாற்றில் உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் போர் செஞ்சு காயங்கள் ஏற்பட்டு பல் உடைக்கப்பட்டது, பல்லு உடைஞ்சு ரத்தம் வந்துச்சு. இது மிக ரொம்ப பிரம்மாண்டமாக அழுத்தமான ஒரு செய்தியாக வரல, நம்ம அறிஞ்ச செய்தி. ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போகிறாங்க,
அங்கே போய் ஏகத்துவத்துடைய இந்த கொள்கையை எடுத்து முன்வைக்கும் பொழுது அங்கேயும் சிறுவர்களை வச்சு நம்ம நான் கல்லால் அடித்து ரசூல்லா ரத்தம் வர அளவுக்கு வந்து நோவினை செய்தார்கள். இந்த ரெண்டு செய்திகளை விட உஹதுல ரசூல்லாவுக்கு ரத்தம் விழுந்துச்சு, பல்லு உடஞ்சி, தாயிஃபில் ரத்தம் விழுந்துச்சு, இந்த செய்திகளை விட வரலாற்றில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக எப்பொழுது ரசூலுல்லாவுடைய அருமை துறவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்தார்களோ அது மிகப்பெரிய வடுவாக அமைந்தது. ரசூல்லா பிறந்ததுலேருந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, யானை ஆண்டிலிருந்து ரசூல்லாவுடைய பிறந்த இத்தனாவது வருஷம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. யானை ஆண்டுன்னு சொல்லி இப்படி கணக்கு வைப்பாங்க. நம்ம ஹிஜ்ரி ஆண்டுன்னு சொல்கிறோம். இதில் ரசூல்லா சொன்னாங்க, அருமை துறவியார் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இறந்த நேரத்தில் இது ஆமுல் ஹுசுன் சொல்லி ரசூல்லா சொன்னாங்க. இந்த ஆண்டு கவலையின் ஆண்டு சொன்னாங்க. உஹதுல காயம் ஏற்பட்டதை விட, தாயிஃபில் அடிவாய் ரத்தம் வாங்கியதை விட, வலித்ததை விட மனைவியை இழந்த அந்த காலம் இருக்கின்றது, அந்த ஒரு வருடம் கவலை ஆண்டுன்னு சொல்லி ரசூல்லா சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரசூல்லா என்ன பண்ணாங்க, வாழும் காலத்தில் கணவனை விட்டு ஹதீஜா ரலியல்லாஹு பிரிந்தாலும் கூட உள்ள அளவிலே ரசூல்லா பிரியவே இல்லை. ரசூல்லா உள்ளத்திலிருந்து ஹதீஜா நாய் பிரியலை. அதனால தான் மற்ற ஹதீஜா ரலியல்லாஹு பின்னாடி ரசூல்லா திருமணம் முடித்த பின்னாடி யாராவது ஒருத்தர் வரும்பொழுது ஹதீஜா நாயுடைய தோழிகள் யாராவது வருவார்கள் என்றால் அவர்களுக்கு கூட மரியாதையை கொடுப்பாங்க, கண்ணியை கொடுப்பாங்க. ஏதாவது ஆட்டு இறைச்சி இருக்கும் என்றால் அதை ஹதீஜா நாயுடைய தோழிகளுக்கும் கொடுப்பாள் என்ற அந்த செய்தியை பார்க்குறோம். விதவைகள், கைவிடப்பட்ட அந்த விதவைகளுக்கு உண்டான மரியாதையை கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட அவங்கள பாதுகாத்தாங்க. இன்னைக்கு விதவைகளுடைய மறுமணம் என்பது இங்கே உம்மத்தில் அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க விஷயமா இருக்குது. மார்க்கம் அதை தீர்வாக சொல்லுது. கொஞ்சம் வயசுலேருந்து கணவர் இறந்துட்டார், மனைவி கொஞ்சம் வயசாக இருக்கும்போது கணவன் விட்டுட்டு போயிட்டாரு, ஓடி போயிட்டாரு. இந்த சூழ்நிலையில் மறுமணம் என்பதை மார்க்கம் தீர்வாக சொல்லுது. நாம் அதை வந்து ஒரு துர்க்குணமாக பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில் முதல் திருமணமாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மறுமணமாகத்தான், விதவையான நிலையில் தான் ரசூலுல்லாஹ் முடித்தாங்க. மறுமணத்தை ஊக்குவித்ததுடைய காரணத்தால் சஹாபாக்கள் அப்படியே வந்தாங்க. அப்படியே அதை பின்பற்றி ஒரு கட்டத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள், ஜாபிர் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க, ஒரு விதவையை திருமணம் முடித்தாங்க. அப்போ சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஏன் எல்லாமே விதவையை திருமணம் முடிக்கிறதுன்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏன்பா விதவையை திருமணம் முடிச்ச, முதல் திருமணமாக ஏன் விதவையை திருமணம் முடிச்ச, உன்னுடைய வயது ஒத்த அந்த கன்னிப்பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஜாபில்லா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு 9 சகோதரி இருக்கிறாங்க, அவர்களுக்கு திருமணம் முடியலை, அவர்களை பாதுகாக்க பக்குவம் அடைந்த நல்ல தாய் தான் வேணும். அதனால தான் என்ன பண்ணுறேன், நான் வந்து திருமணம் முடிச்ச ஒரு விதவையை நம்ம திருமணம் முடிச்சுன்னு சொல்லி அவங்க காரணம் சொன்னாங்க. அதனால் கைவிடப்பட்ட அந்த பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட அந்த பெண்கள் அல்லது மனைவி இறந்த பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மரணத்தின் நாட்களை எண்ணக்கூடிய முதியவர்கள், இவர்களெல்லாம் வாழ்க்கையில் அரவணைக்கப்பட வேண்டியவர்கள், பரிதாபத்துக்குரியவர்கள். இவர்களுக்கு உண்டான உதவி உபகாரங்களை செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகின்றது. எனவே சங்கையானவர்களை வாழும் காலத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை தான், ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தையை விட்டு நம்ம கவனத்தில் வைக்க வேண்டும். பெரியவர்களுக்கு இயன்ற அளவு நாம் கண்ணியத்தையும் மரியாதையும் உதவி உபகாரங்களை செய்ய வேண்டும். ஒரு ஹமீஸ் சகீர, சிறியவர்கள் மீது அன்பு பாராட்ட வேண்டும், இரக்கம் காட்ட வேண்டும். அதன் மூலமாக கிடைக்கூடிய நற்பாக்கியமாக நாயம் சொன்ன வார்த்தை துவாஃபிகினி கதன் ஃபில் ஜன்னா. இப்படி செய்யும் பொழுது நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் சுவனத்தில் இருக்கக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். வாழும் காலங்களில் அல்லாஹ் தஆலா நாயகம் சொன்ன அந்த வார்த்தைகளை உள்ளத்தில் நிறுத்தி நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து நடைமுறைப்படுத்தி நாயகத்துடைய அந்த உயர்ந்த சோனமாய் ஜன்னத்தில் இருக்கக்கூடிய நற்வாய்ப்பினை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.